இன்றைய சிந்தனை கதை. ஒரு நாள் நாய் ஒன்று காட்டுக்குள்ளே வழி தவறி மாட்டிக்கிச்சு. நாய் புத்திசாலித்தனமாக ஒரு யோசனை பண்ணுச்சு. சிங்கம் தன்னை நெருங்கி வரும்போது வழியில் திரும்பி உக்காஞ்சி எலும்பு துண்டை கீழே போட்டு, இந்த சிங்கம் ரொம்ப ருசியாக இருக்கே, இன்னொரு சிங்கம் கிடச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நாய் சொல்லுச்சு. அதை சிங்கம் தன் காதில் கேட்டுட்டு, அடடா, இந்த நாய் நம்மளையே சாப்பிடும் போலையே அப்படின்னு பயந்து வந்த வழியிலே ஓடிச்சு. இதை எல்லாத்தையும் மரத்து மேலே உட்காந்துட்டு இருந்த குரங்கு கவனிச்சுக்கிட்டே இருந்துதான். உடனே நம்ம இந்த இடத்த விட்டு போயிட்டு சிங்கத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்தை நெருங்கி போச்சு. இத்தனை நாள் வரைக்கும் சிங்கத்தை பார்த்தாலே பயப்படுற இந்த குரங்கு சிங்கத்துக்கிட்ட வர்றதை பார்த்து சிங்கமே ஆச்சரியப்பட்டுச்சு. என்ன குரங்கே, என்கிட்டயே வரியா நீ அப்படின்னு கேட்டதும், சிங்கராஜா சிங்கராஜா, சும்மா ஒன்றும் நான் வரலை, ஒரு விஷயம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். என்ன சொல்லு, அந்த நாய் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்தை தன் கூடையே குரங்கு கூட்டிகிட்டு போச்சான். தூரத்தில் இருந்து குரங்கு ஏதோ தந்திரம் பண்ணுறத நாய் கவனிச்சுக்கிட்டே இருந்துதான். நாய் உடனே புத்திசாலித்தனமாக மறுபடியும் ஒரு திட்டத்தை தீட்டுச்சான். சத்தமான குரலில் சிங்கம் வர வழியை பார்த்து, இன்னொரு சிங்கத்தை தானே எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லுச்சு இந்த குரங்கு, இன்னும் வரலையே, வரட்டும் வரட்டும் அந்த குரங்க அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்தை எதிர்பார்த்துட்டு இருந்துச்சான் நாய். உடனே, அடடா, இது நாய் அப்புறம் குரங்கோட சதி போலையே, நம்ம இவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டோம், நம்மளையும் அந்த சிங்கத்தை சாப்பிட்டா மாதிரியே சாப்பிட்டுடும் அப்படின்னு நினச்சி அந்த சிங்கம் கழுத்தில் இருந்த குரங்கை தூக்கி எறிஞ்சிட்டு அங்கேருந்து ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சான். இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, நாம் தினம் நம்ம வாழ்க்கையில் பல குணம் படைத்த சிங்கத்தையும் குரங்கையும் நாயவும் பார்க்குறோம். அவர்களை எல்லாம் அடையாளம் காண முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே. கடுமையாக உழைப்பதை விட திறமையாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். வெற்றிகளை உங்கள் வசப்படுத்தி வீறுநடை போடுங்கள். நன்றி.